எச்சரிக்கைலாம் குடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் தூக்குவேன். நான் தான் அதிகாரம். என் கையில தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றாருல்ல ராமதாஸ் இல்ல அவர்கள். சொல்றாரு. ஆ. ஆனா, அதிகாரம் பூரா அன்புமணி எடுத்தாரு. எல்லா மாவட்ட செயலர் யார் வந்துட்டாங்க? ம். அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே. எல்லா முன்னாள், இன்னாள் எம்எல்ஏ, எம்பி, ஒன்றியம், நகரம் எல்லாம் யார் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ம். அப்ப வயது மூப்பு ஒரு காரணம். ஓகே. வயது மூப்பு. மூப்பு ஒரு காரணம். ம். அப்போ எதிர்கால பாமகனா இல ஒன்றியம், நகரம், வன்னியர் சங்கம், இளைஞர் எல்லாம் யார் நினைக்கிறாங்க? ம். அன்புமணி தான் நினைக்கிறாங்க. ம். அன்புமணி இல்லாமல் ஐயா ராமதாஸ் 87 வயசு. இப்போ அவரால் பழைய சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. ம். ஓடி பல ஊர்களுக்கு கூட்டம் பேச முடியாது. ம். அதான் திலகபாமா சொன்னாங்க, ஐயா என்னுடைய செலவில் 5 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன். ம். யார் சொன்னது? திலகபாமா. திலகபாமா. நீங்கள் ஊரா போய் பழைய போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. திலகபாமா வந்து பட்டி வீரம்பட்டி சவுந்தரபாண்டியன், இந்த டி நகரில் இருக்கிற சவுந்தரபாண்டியனா அங்காடி, ஆமா. இந்த அந்த சிலையெல்லாம் இருக்குல்ல, அவங்க பேத்தி. ஆமா. இந்த பேத்தி யாருக்கு 5 கோடிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரணுது? ஐயா டாக்டர் ராமதாஸ். ஐயாவுக்கு. இப்போ இந்த அரசியல் தான் பாமகவில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்போ மகனை கட்டுப்படுத்த முடியல. இதனுடைய விளைவு தான் இப்போ மக்கள் டிவி அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு.